முதல் சந்திப்பு எபிசோடு 17. காலை கட் செய்ததும் உற்சாகமாக வெளியே வந்தான் தினேஷ். பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்ப போனான். அடுத்த நொடி நின்று விட்டான். சாவி இல்லை. டே என்று திரும்பி பார்த்தான். அங்கே பைக்கையே கையில் சுழற்றியபடி நின்றிருந்தான் கார்த்திக். இதைத்தானே தேடுற என்று குறும்பாக சிரித்தான் கார்த்திக். ஒழுங்கா சாவியை குடுறா என்றான் தினேஷ். முடியாது என்று உடனே மறுத்தான் கார்த்திக். ஏண்டா என்று முறைத்தான் தினேஷ். நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும், நானும் வருவேன் என்றான். டே அடி வாங்குவ, போய் வேலையை பாரு என்றான் தினேஷ். ஆனால் கார்த்திக் அசரவில்லை. நானும் வருவேன், இல்லனா என்று இழுத்தான். இல்லனா என்ன என்று தினேஷ் கேட்டான். அம்மாவுக்கு கால் பண்ணுவேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என்று சிரித்தான். டே என்று பல்லை கடித்தான் தினேஷ். வேறு வழி இல்லாமல் சரி பைக்ல ஏறு என்றான். அதான் என் அண்ணன் என்று சிரித்தபடி பைக்கில் ஏறினான் கார்த்திக். இருவரும் கிளம்பி தினேஷ் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். சில நிமிடங்கள் கழிந்தன. டே அண்ணா, லேட் ஆகுது என்றான் கார்த்திக். லேட்டானா நீ கிளம்பு என்றான் தினேஷ். அடப்பாவி, நான் ஒரு கன்சர்னுக்காக கேட்டேன், இப்படியா சொல்லுவ என்று கிண்டலாக சிரித்தான் கார்த்திக். போடா என்று போனை எடுத்தான் தினேஷ். ஆர்த்திக்கு கால் பண்ண போன அதே நேரம் தொலைவில் இருந்து 2 பழக்கமான முகங்கள் வந்து கொண்டிருந்தன. ஆர்த்தி, திவ்யா. இருவரையும் பார்த்ததும் தினேஷின் முகத்தில் தானாக புன்னகை மலர்ந்தது. சில நிமிடங்கள் கழித்து ஆர்த்தியும் திவ்யாவும் அங்கே வந்து சேர்ந்தனர். தொலைவில் இருந்தே அவர்களை பார்த்த தினேஷ் முகத்தின் புன்னகை மலர்ந்தது. ஆர்த்தியும் அவனை பார்த்ததும் சிரித்தாள். ஹாய் என்று கையசைத்தாள் திவ்யா. ஹாய் என்று பதிலுக்கு கையசைத்தனர் தினேஷும் கார்த்திக்கும். சில நொடிகளில் ஆர்த்தியும் திவ்யாவும் அவர்கள் அருகே வந்து நின்றனர். அம்மு என்று மெதுவாக அழைத்தான் தினேஷ். ஆர்த்தி அவனை பார்த்து புன்னகைத்தாள். இவன் கார்த்திக், என் தம்பி என்று அறிமுகப்படுத்தினான். ஹாய் அண்ணி என்று உடனே கையை நீட்டினான் கார்த்திக். அந்த வார்த்தையை கேட்டதும் ஆர்த்தியின் முகம் சிவந்தது. டே என்று கார்த்திக்கின் தலையின் மெதுவாக தட்டினான் தினேஷ். என்னடா, நான் உண்மைதானே சொன்னேன் என்று சொன்னான் கார்த்திக். அதை பார்த்து திவ்யாவும் சிரித்தாள். நீங்க 2 பேரும் சேர்ந்தா சமாளிக்க முடியாது போல என்றாள். அதான் உண்மை என்று பொறுமையாக சொன்னான் கார்த்திக். அனைவரும் சிரித்தனர். அப்பொழுது ஆர்த்தியில் கையில் இருந்த பேக்கை கவனித்தான் தினேஷ். அம்மு, எங்க போற என்று கேட்டான். அவன் முகத்தில் இருந்த புன்னகை கொஞ்சம் மங்கியது. திவ்யா ஒரு வரியாக நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். இன்னைக்குதான் நாங்க இங்கிருந்து கிளம்புறோம், 1 மாசம் முடிச்சிருச்சு என்றாள். அந்த வார்த்தையை கேட்டதும் தினேஷின் முகம் மாறியது. சில நொடிகள் அவன் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக ஆர்த்தியை பார்த்தான். அவளும் அமைதியாக நின்றாள். அம்மு, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றான். அதை புரிந்து கொண்ட திவ்யாவும் வா கார்த்திக், நம்ம அந்த பக்கம் போலாம் என்று அவனை அழைத்து சென்றாள். சரி நீ என்று மீண்டும் ஆர்த்தியை கிண்டல் செய்தபடி நடந்தான் கார்த்திக். டே என்று தினேஷ் கத்தினான். ஆனால் கார்த்திக் சிரித்தபடியே தூரமாக சென்றான். சில நொடிகளில் அந்த இடத்தில் ஆர்த்தியும் தினேஷும் மட்டும் நின்றிருந்தனர். திவ்யாவும் கார்த்திக்கும் தூரமாக சென்றதும் சில நொடிகள் அமைதியே நிலவியது. ஆர்த்தி கீழே படுத்தபடியே நின்றாள். தினேஷின் பார்வை மட்டும் அவளை விட்டு விலகவில்லை. மெதுவாக அவள் அருகில் வந்தான். அம்மா என்று அழைத்தான். சொல்லுங்க என்றாள் ஆர்த்தி. அவளது குரலில் இருந்த சோகம் அவனால் உணர முடிந்தது. நிஜமாவே கிளம்ப போறியா என்று கேட்டான். ஆர்த்தி தலையசைத்தாள். இன்னைக்கு ஈவினிங் பஸ் என்றாள். அந்த வார்த்தையை கேட்டதும் தினேஷின் இதயம் கனத்தது. சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக அவளது முகத்தில் விழுந்திருந்த முடியை காதோரமாக ஒதுக்கினான். ஆர்த்தியின் இதயம் வேகமாக பிடித்தது. வெக்கத்தில் தலை குனிந்தாள். அவளது தாடியை மெதுவாக பிடித்து முகத்தை நிமிர்த்தினான். என்ன பாருமோ என்றான். ஆர்த்தியும் அவன் கண்களை நிமிர்ந்து பார்த்தாள். நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். சொல்லுங்க என்றாள் மெதுவாக. நீ வந்ததும்
நீ வந்ததுக்கு முன்னாடி என் வாழ்க்கை சாதாரணமா இருந்துச்சு. ஆனா இப்ப என் சந்தோஷத்துலயும் நீ இருக்க, என் கனவுலையும் நீ இருக்க, என் எதிர்காலத்திலையும் நீ மட்டும்தான் இருக்க என்றான். ஆர்த்தியின் கண்கள் மெதுவாக கலங்கின. அம்மு, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்றான். சிறிது நேரம் தயங்கியவன் மீண்டும் அவளை பார்த்தான். இன்னொரு விஷயம் என்றான் மெதுவாக. ஆர்த்தி குழப்பமாக அவனை பார்த்தாள். நான் வீட்டுல சொல்ல போறேன். என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். நம்ம விஷயம் அம்மா கிட்ட சொல்ல போறேன் என்றான் உறுதியாக. அந்த வார்த்தைகள் ஆர்த்தியை முழுவதும் அதிர்ச்சியை செய்தது. தினேஷ் என்று அவள் அழைத்தாள். நான் சீரியஸா சொல்றேமோ, நீ என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும் என்றான். ஆர்த்தியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அது சுகத்தால் அல்ல, அவனது காதலின் உண்மையால். அவளது கண்களில் வழிந்த கண்ணீரை மெதுவாக துடைத்தான். இனிமே அழக்கூடாது என்றான். என்று தலையசைத்தாள் ஆர்த்தி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அம்மா என்றான் தினேஷ். அதை கேட்டதும் ஆர்த்தியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. நானும் என்று மட்டும் சொன்னாள். அந்த ஒரு வார்த்தையே அவளது காதலின் ஆழத்தை சொல்லிவிட்டது. தினேஷ் மெதுவாக புன்னகைத்தான். சிவ போகணும், ரீச் ஆனதும் கால் பண்ணு என்றான். சரி என்று ஆர்த்தி சொன்னாள். அடுத்த நொடி அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அந்த நொடி ஆர்த்தியின் கண்கள் தானாக மூடியது. பிரிய போகும் வழியும் அவனது காதலும் அந்த ஒரு முத்தத்தில் கலந்திருந்தது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் திடீரென அவனை கட்டிப்பிடித்தாள் ஆர்த்தி. அந்த நொடி திகைத்தவன் அடுத்த நொடி அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அந்த நேரத்தில் ஹலோ லோபர்ஸ் என்ற குரல் கேட்டதும் இருவரும் சற்றென்று விலகின. தூரத்தில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தார்கள் திவ்யாவும் கார்த்திக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஆனா பஸ் மிஸ் ஆயிடும் என்று கிண்டலாக சொன்னாள் திவ்யா. ஆர்த்தி வெட்கத்தில் தலை குனிந்தாள். தினேஷும் சிரித்தபடி தலையை கோதி கொண்டான். சரி கிளம்பலாம் என்றாள் திவ்யா. அனைவரும் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தனர். பஸ் வரும் வரை ஆர்த்தியின் கையை விடவே இல்லை தினேஷ். பேச வேண்டிய 1000 வார்த்தைகள் இருந்தும் இருவரும் அமைதியாகவே இருந்தனர். ஏனென்றால் அவர்களின் மௌனமே எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் பஸ் வந்தது. ஏறுவதற்கு முன்பு ஒரு முறை திரும்பி பார்த்தாள் ஆர்த்தி. தினேஷின் கண்கள் இன்னும் அவளையே பார்த்து கொண்டிருந்தது. கால் பண்ணுவோமோ என்று மெதுவாக சொன்னான். என்று தலையசைத்தாள். பஸ் மெதுவாக நகர ஆரம்பித்தது. ஜன்னல் வழியாக கையை அசைத்தாள் ஆர்த்தி. தினேஷும் புன்னகையுடன் கையை அசைத்தான். ஆனால் பஸ் கண்களுக்கு மறையும் வரை அவன் அங்கிருந்து நகரவே இல்லை. அந்த பிரிவு அவர்களின் காதலை குறிக்கவில்லை, மாறாக இன்னும் ஆழமானது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் இன்னொரு புதிய திருப்பம் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தது. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.